வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான பெங்கல் புயல் நேற்றைய தினம் இரவு 11:30 மணியளவில் திருகோணமலைக்கு வடக்கே சுமார் 360 கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசன்துறையில் இருந்து வடகிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு திசையில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வட தமிழகம் புதுச்சேரி கடற்கரையை இன்றைய தினம் மாலை அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி நாட்டின் வானிலையில் இந்த அமைப்பின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதாக திணைக்களம் இன்று காலை தெரிவித்துள்ளது. எனினும் வடமாகாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். குறிப்பாக வடமாகாணத்தில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மாகாணம் மற்றும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யும். அதேவேளை மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, வடமேல், கிழக்கு, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மிக பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் மக்களை அறிவுறுத்தப்படுகின்றார்கள். வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவு கூர்கின்றார்கள். எனவே அங்கு இனிமேல் எந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அனுரு அரசு அனுமதி வழங்கக்கூடாது. எமது இந்த கோரிக்கையை அனுரு அரசு புறக்கணித்தால் அதற்கு எதிராக தெற்கில் நாம் மக்களை அணிதிரட்டி போராடுவோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தான் தமிழர்கள் செறிந்து வாழ்கின்றார்கள். அங்கு அவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் சட்டங்களுக்கு மதிப்பளிக்காமல் தாம் நினைத்த மாதிரி வாழ்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவு கூறுகின்றார்கள். கடந்த 27ஆம் திகதி கடும் மழை வெள்ள அனர்த்தங்களுக்கு மத்தியிலும் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் மாவீரர் நாள் நிகழ்வில் பங்கேற்றுள்ளார்கள். இது தெற்கில் வாழும் சிங்கள மக்களை கொதிப்படைய செய்யும் நடவடிக்கையாகும். தமிழ் மக்களின் பார்வையில் மாவீரர்கள் யார்? அவர்கள் இலங்கை ராணுவத்துக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி மரணித்த விடுதலை புலிகள் ஆவார். நாட்டை அழித்து சிங்கள மக்களை கொடுமைப்படுத்திய அந்த பயங்கரவாதிகளை எப்படி நினைவேந்தலாம்? நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் பயங்கரவாதிகளை நினைவேந்த அனுமதி இல்லை. எனவே மாவீரர் நாள் நிகழ்வுக்கு அனுரு அரசு ஏன் அனுமதி வழங்கியது? தமிழ் டயஸ்போராக்களுக்கு பயந்து அனுரு அரசு செயற்படுகின்றதா? வடக்கு கிழக்கில் இனிமேல் எந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அனுரு அரசு அனுமதி வழங்கக்கூடாது. எமது இந்த கோரிக்கையை அனுரு அரசு புறக்கணித்தால் அதற்கு எதிராக தெற்கில் நாம் மக்களை திரட்டி போராடுவோம். வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு மாவீரர் நாள் நிகழ்வுக்கு அனுமதி வழங்குவதுதான் நல்லிணக்கம் அல்ல என்பதை அனுரு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். முகப்புத்தகத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரனின் ஒளிப்படத்தை பதிவிட்டு இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். அளவோடை வீதி இணுவில் மேற்கு சுன்னாகத்தை சேர்ந்த மனோகரன் கஜந்தரூபன் என்ற இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் 2 குழந்தைகளின் தந்தை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு பிரிவு மற்றும் விசாரணை பிரிவின் யாழ்ப்பாண மாவட்ட உப போலீஸ் பரிசோதகர் தலைமையிலான குழுவினராலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்று அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படும் என்றும் புதிய நாடாளுமன்றம் அது தொடர்பில் தீர்மானிக்கும் என்றும் ஜனாதிபதி அனுர உள்ளிட்ட பல தரப்பினரும் தொடர்ச்சியாக கூறி வந்தனர். எனினும் என்ன காரணத்துக்காக கடந்த அரசாங்கங்களால் தமிழர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட்டதோ அதே நிலைமை தற்போதைய அரசாங்கத்திலும் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் போதனா மருத்துவமனையில் ஒரு சில மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவினாலும் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள தேவையான ஔடதங்கள் கையிருப்பில் உள்ளது என யாழ் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ் போதனா மருத்துவமனையில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அண்மையில் பெய்த மழையினால் யாழ் போதனா மருத்துவமனைக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்தமையால் ஒரு சில சிகிச்சை நிலையங்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டதாகவும் சிகிச்சைகள் தற்பொழுது வழமைக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
சீரற்ற வானிலையால் அழிவடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இவ்வாறாக நெல், சோளம், உருளைக்கிழங்கு, சோயா, போஞ்சி, மிளகாய் மற்றும் வெங்காய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்படி ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக 40,000 ரூபாவுக்கு உட்பட்டு இழப்பீடு வழங்கப்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை குறைந்த பின்னர் பயிர் சேதம் தொடர்பான விவரங்களை சேகரித்து நட்டகீடு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகள் வழங்கும் முறைமை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். மேற்குறிப்பிட்ட பயிர்களுக்கு மேலதிகமாக மலையக மற்றும் தாழ்நில மரக்கறி விவசாயிகள் மற்றும் பல விவசாயிகளும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நாமல் கருணாரத்ன அவர்களுக்கும் ஓரளவு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மக்களின் மனதில் இருக்கும் வலி சுமந்த நாளை அஞ்சலி செய்து நினைவு கூற அனுமதியை வழங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். இவ்வாறாக மக்களின் மனதில் உள்ள சோகங்களை அவர்களை நினைவு கூறுகிற இந்த சந்தர்ப்பத்தையும் எவ்வித இடையூறுகளும் இல்லாமல் முன்னெடுப்பதற்கான அனுமதியை வழங்கிய ஜனாதிபதிக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது மாவீரர் நினைவேந்தலின் போது போலீசார் மற்றும் ராணுவத்தின் கெடுபிடிகள் தொடர்ந்த வண்ணம் காணப்பட்ட நிலையில் இம்முறை மாவீரர் தின நினைவேந்தலின் போது ஒரு சில இடங்களில் போலீசாரினால் அசௌகரியங்கள் ஏற்படுத்தப்பட்டன. எனினும் இம்முறை ஒரு நிறைவான நினைவேந்தல் நிகழ்வு வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜனாதிபதிக்கும் தற்போதைய அரசிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் காரணமாக கடந்த 2-3 நாட்களாக தமிழகத்தில் கனமழை பெய்து வருகின்றது. மழை முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரண பணிகளை முழுமையாக மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளேன் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் இன்றிரவு கரையை கடக்கவுள்ள நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் ஆய்வு மேற்கொண்டார். அத்துடன் காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியாளர்களுடன் காணொலி வாயிலாக மழை முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரண பணிகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவிக்கையில், தொடர்ந்து 2-3 நாட்களாக மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக அரசு அது தொடர்பாக தொடர்ந்து ஆய்வுகளை நடாத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அனைத்து விதமான முயற்சிகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் சென்னை மாநகர ஆணையர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்ட ஆட்சி தலைவர்களுடன் காணொலி வாயிலாக தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். அந்த பகுதியில் நடைபெற்று வரும் நிவாரண பணிகள் குறித்து கேட்டறிந்தோம். நிவாரண முகாம்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முகாம்களில் மக்களும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவும் வழங்கப்பட்டுள்ளது. இன்றிரவு புயல் கரையை கடக்கும் போது நிச்சயமாக மழை கடுமையாக இருக்கும் என்பதால் முழுமையான நிவாரண நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றேன். பிற மாவட்டங்களை சேர்ந்த அமைச்சர்களும் அந்தந்த பகுதிகளுக்கான பொறுப்பு அமைச்சர்களும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பிற மாவட்டங்களில் இருந்து இதுவரை எந்த ஒரு அசம்பாவிதமான செய்திகள் வரவில்லை. அனைத்தும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வருகின்றது. இப்போது வரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிப்போம் என்றார். நைஜீரியாவில் ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் அதிகமானோர் காணாமல் போயுள்ளனர். வடக்கு நைஜீரியாவின் நைஜர் ஆற்றில் நேற்று இந்த படகு விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. ஆனால் விபத்து நடந்த போது படகில் 200க்கும் அதிகமானோர் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் கோகி பகுதியில் இருந்து நைகர் நகரில் உள்ள உணவு சந்தைக்கு செல்லும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் கோகி மாவட்ட பேரிடர் சேவைகள் துறை செய்தி தொடர்பாளர் சாண்ட்ரா கருத்து தெரிவிக்கையில், உடனடியாக களத்துக்கு விரைந்த மீட்பு குழுவினர் இதுவரை 27 சடலங்களை மீட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள். விபத்து நடந்து 12 மணி நேரத்துக்கு மேலாகியும் மாயமானவர்களில் யாரும் உயிருடன் கிடைக்கவில்லை என்றார். விபத்துக்கான காரணத்தை அரசு தரப்பு இன்னமும் உறுதி செய்யாவிட்டாலும் கூட படகில் அதிகளவில் மக்கள் ஏற்றப்பட்டதாலேயே விபத்து ஏற்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேபோல் கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி நடந்த படகு விபத்தில் 60 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கைக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையில் இடம்பெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க வீரர் மார்க்கோ ஜான்சன் 120 வருடங்களுக்கு பின்னர் சாதனை படைத்துள்ளார். இவர் 13 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தியிருந்தார். 6.5 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையிலேயே இவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். 1904 ஆண்டு ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர் ஹக் ட்ரம்பிள் 7 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தியதே இதுநாள் வரை சாதனையாக இருந்தது. இதேவேளை டெஸ்ட் போட்டியில் 42 ஓட்டங்களுக்கு இலங்கை அணி ஆட்டம் இழந்தமையானது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இன்னிங்ஸ் ஒன்றில் இலங்கை அணி பெற்ற குறைந்த ஓட்ட எண்ணிக்கை என்ற மோசமான சாதனையாக அமைந்துள்ளது. டெஸ்ட் இன்னிங்ஸில் ஒன்றில் இலங்கை அணி பெற்ற மிக குறைந்த ஓட்டங்கள் 1994 ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டியில் நடைபெற்ற போட்டியில் பெற்றுக்கொண்டு 71 ஓட்டுகளாக இதுநாள் வரை அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.